பிரைஸ் தி லார்ட். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான். நீங்க யார் நம்மள அனுப்புறா அப்படின்னு நீங்க உங்க கூட யார் இருக்கிறா, என்ன அனுப்புனது யார், அதை மட்டும் பாருங்க. சில காரியம் ஆண்டவர் உங்களை அனுப்புவார், இவங்ககிட்ட போய் பேசு அப்படின்னு உங்களை அனுப்புவார். இவங்க இந்த காரியத்துக்காக உங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புவார். ஐயோ அவங்க பெரிய படிச்சவங்க பட்டதாரி நினைச்சு நீங்க பயந்து நிற்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் யாரை பாக்குறதுக்கு அனுமதிக்கிறாரோ, உங்களை அனுப்புகிறாரோ அவங்க கூட தைரியமா நீங்க போங்க. அன்னைக்கு கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போகிறாரு. அப்போ கிதியோன் பயப்படுறாரு. ஆண்டவர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, நீ போ, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ போ, நான் உனக்காக அந்த இடத்துல பேசுவேன், உன் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துக்காக இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்க? எந்த காரியத்துக்காக இன்னைக்கு உபத்திரப்பட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சில காரியத்துல தைரியமா போ. நீங்க படிக்காம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், பணம் வசதி ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு நீ இதை செய்யின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் கிதியோனை பராக்கிரமசாலியேன்னு அந்த ஜனங்களுக்கு மத்தியில அழைக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னீங்களப்பா. இன்னைக்கு பலனற்ற ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் எப்படி செய்வதுன்னு சொல்லி அங்கலாய்த்து நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில இயேசப்பா கிதியோனை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே, உங்களை தேடுகிற பிள்ளைகள், ஆண்டவரே உங்க சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் தெரிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கிதியோனை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினது போல ஆண்டவரே உங்க பிள்ளைகளை இயேசப்பா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தை அந்த வேலையில ஊற்றுகிறோம். எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தடியையும் எல்லா பயத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து புறப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊற்றுகிறேன். ஆண்டவரே, எந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு பயந்து வெளியே வர முடியாதபடி நிற்கிறார்களோ அந்த நெருக்கங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால நான் படிக்கல, என்கிட்ட பண வசதி இல்லைன்னு சொல்லி நிற்கலாம். ஆண்டவரே, அவர்களை நீங்க இயேசப்பா என்ன நோக்கத்தோடு இன்னைக்கு கண்ணீரோட நிற்கிறார்களோ அது நிமித்தம் அவங்க மகிமைப்படணும். அது நிமித்தம் இயேசப்பா உங்க நாம மகிமைப்படும்படியா உங்களை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை அந்த வேலையில ஊற்றுகிறோம். சிறுமைகள் அடிமைத்தனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிதியோனை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே, மீதியானியர்களின் வேதனைகளுக்கு இயேசப்பா, மீதியானியர்கள் படுத்துற அந்த துன்பத்துக்கு ஆண்டவரே என் தேவனை இயேசப்பா அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு கிதியோனை தெரிந்து கொண்டது போல இப்ப உபத்திரவப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே நீங்க முத்திரை மோதிரமாய் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா பயத்தின் கட்டுகளையும் அறுக்கிற இயேசுவின் நாமத்தினால சத்துண்ட நுகத்தை முறிக்கிற இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும். பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. கட்டிகள் மறைவதாக, தைராய்டு கட்டிகள் மறைவதாக, கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மறைவதாக. அப்பா, பயமுறுத்துகிற எல்லா கண்ணிகளையும் இயேசுவின் நாமத்தினால முறித்து போடுகிற, நரம்புகளுக்குள்ள இருந்து மறைந்திருந்து செயல்படுகிற பொல்லாத கட்டுகளை அறுக்கிற, முடக்குவாதத்தின் கட்டுகளை வேரோடு பிடுங்கி எறிகிற இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிற ஆண்டவரே நீங்க கூட இருக்கீங்க. பராக்கிரமசாலியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.